அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தங்கள் கட்சிக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக கவிஞர் திருமிகு சல்மாவுக்கும் திரு எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசனுக்கும் திமுக தரப்பில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். கமல் உள்ளே வைகோ வெளியே, ஸ்டாலின் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், மீண்டும் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனால் திருமிகு சல்மா, திரு சிவலிங்கம் இரண்டு பேர்களும் சர்ப்ரைஸாக இருக்கே. கண்டிப்பாக சல்மா அவர்கள் சர்ப்ரைஸாகத்தான் இருக்கிறது. நான் குடியிருக்கிற அரசாங்க குடியிருப்பு வளாகத்தில் மேல் மாடியில் அவர் குடியிருந்தார்கள். எழுத்தாளர் மட்டுமல்ல, கவிஞரும் கூட. எனக்கெல்லாம் அதில் மகிழ்ச்சி தான். ஒரு எழுத்தாளருக்கு கவிஞருக்கான அங்கீகாரம் நான் பார்த்தேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு உள்ளாட்சிகளில் அமைப்பு கொடுக்கும்போது முதல்ல பொன்னம்பட்டியிலிருந்து ஜெயித்த பெண் பஞ்சாயத்து தலைவி, ஒரு சின்ன சிற்றூர் தூரங்குறிச்சி பக்கத்துல, பஞ்சாயத்துலையும் பயங்கர பஞ்சாயத்து, அதுல ஜெயித்து இன்றைக்கு வந்து பாரத தலைநகர்ல கோலோச்ச போறாங்கன்னு நினைக்கும் போது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். திமுகவின் கணக்கு என்ன? ஒன்று, சிறுபான்மையினருக்கான வாய்ப்பு. இரண்டாவது, பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு. மூன்றாவது, எழுத்தாளர்களுக்கான ஒரு கௌரவம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதாவது அறிவுஜீவிகளுக்கான அங்கீகாரம். அந்த வகையில வந்து சல்மா என்கிற அந்த சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபையிங் கேண்டிடேட்டாக தான் எனக்கு பட்டது. வில்சன் அவர்கள் லீகல் கண்டினியூட்டி, நீங்களே சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். திரு சிவலிங்கம் சேலம் எனக்கு அவ்வளவு பெரிய அளவுல அறிமுகம் இல்லை. ஆனால் எப்போதுமே ராஜ்யசபா எலெக்ஷன் அதை வந்து இப்போது சமீப காலமாக பெரிய கட்சிகள் விரும்புவது இல்லை. 84 நான் பார்த்த எலெக்ஷன், ஜெயலலிதா அவர்கள் முதல்ல ராஜ்யசபாவுக்கு போகும்போது 84 ஜெயலலிதா கேண்டிடேட், வலம்பூர் ஜான் இதே மாதிரி சல்மா மாதிரியே வந்து அறிவுஜீவியாக அவர் ஒரு கேண்டிடேட். நாங்க இருந்த அந்த தாய், அண்ணா, மெட்டி இந்த கேம்பஸ்ல இருந்து வலம்பூர் ஜானுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது. அப்போ சர்ப்ரைஸ் கேண்டிடேட் வந்து ஆற்காடு வீராசாமி. அவரு ஒரு பத்திரிகையாளர், எதிரொலிங்கிற பத்திரிகை, மாலை பத்திரிகை. அப்போ வந்து பத்திரிகைகளுக்கு நியூஸ் பிரிண்ட் ரீல்லாம் கவர்மெண்ட் கொடுத்தா தான் உண்டு. ரொம்ப டிமாண்ட். ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு பிரிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் ஸ்மால் கேட்டகரி பத்திரிக்கை. நியூஸ் பிரிண்ட் வந்து நமக்கு காலியா போயிடுச்சுன்னா பண்டமாற்று முறையில எதிரொலியில இருந்து வாங்குவோம். நாங்க எதிரொலி கொடுப்போம். ரொம்ப நண்பரும் கூட. ஆனா அவரு சர்ப்ரைஸ் கேண்டிடேட்டா அவர் வெற்றி பெறவில்லை. சர்ப்ரைஸ் கேண்டிடேட்ல பல பிரச்சனைகள் உண்டு. 83லயும் பீராமூர்த்தி வெற்றி பெறவில்லை. 96ல பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை ஏற்று நின்ற உதயபானு வெற்றி பெறவில்லை. ஏன்னா அந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் கால்குலேஷன். நமக்கு ரொம்ப ஷுவரா தெரிஞ்சாதான் அப்படி நிறுத்த முடியும். திமுக அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா தேர்தலை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒருவேளை வெற்றி பெறாமல் போய்விட்டால் அது வந்து தேர்தலுக்கு சரிப்பட்டு வராதுன்னு திமுக அந்த ஸ்டாலின் கணக்கு, உள்ளே வெளியே கணக்கு, உள்ளே என்கிற கணக்கை அவர் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். திரு அப்துல்லாவுடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து எல்லோருமே திருப்திகரமா பேசுவாங்க. அவரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு மீண்டும் இந்த முறை திரு வில்சனுக்கு மாதிரியே வாய்ப்பு வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை அவர் சட்டமன்ற தேர்தலுக்கு நகர்றாரோ, அதனால இந்த முறை வாய்ப்பு இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அவருக்கு கொடுத்தது வந்து வேகன்சி டேர்ம் தான், ஃபுல் டேர்ம் கொடுக்கல. சோ இயல்பாக வந்து அவருக்கு ஒரு ஃபுல் டேர்ம் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்ற செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது. அவரும் ஒரு எழுத்தாளர். சமீப காலம் வரைக்கும் அவர் டிவி டிபேட்டுகள்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் பங்கெடுத்திருக்கிறோம். கொடுப்பார்கள், எதிர்பார்த்ததுதான். ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்துல நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த மாவட்டமும் கூட, அந்த மாவட்டத்துல சில உள் பிரச்சனைகள் இருக்கு. அதுல வந்து அப்துல்லாவின் சேவை அநேகமாக வந்து சட்டமன்றத்துக்கு தேவை என்று நினைத்திருப்பார்கள். அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அப்துல்லாவுக்கு வந்து ஒரு அமைச்சராகிற ஒரு வாய்ப்பு இருக்கு. எனவே அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அப்துல்லா இடத்திற்கான ஒரு வாய்ப்பாக வந்து நம்ம தூரங்குறிச்சியை சேர்ந்த சல்மா அவர்கள், எல்லாமே ஒரே பாக்கெட் ஏரியா தான்.
சிறுபான்மையினத்தை சார்ந்தவர்கள். இதற்குள்ள இந்த அப்படியான ஒரு வாய்ப்பு ஒரு சரியான தேர்தல் கணக்கு தான். இப்போ வந்து இன்னொரு கேண்டிடேட்டை புதுசா கொண்டு வந்து அதுல உட்கட்சியில காயங்கள் ஏற்படும். ஒரு 7-8 மாசத்துக்குள்ள தேர்தல் இருக்கு. எனவே ஒரு சரியான காய் நகர்த்துதல் தான். அதிமுகவும் 2 கேண்டிடேட்டா நாளை மறுநாளோ அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா தேர்தல் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்ப அவங்களும் அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து சுவாரஸ்யமான எதிர்பார்ப்பு பேச வேண்டியது திரு கமலுக்கான வாய்ப்பு, திரு வைகோக்கான வாய்ப்பு இல்லைன்றது. சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்படக்கூடிய 2 பெயர்களாக இது இருந்தது இந்த பட்டியல் வெளிவந்த பிறகு. இதுல என்ன உங்களுடைய அப்சர்வேஷன்? கமலுக்கு கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பேச்சு, வைகோக்கு கட்டாயம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம், இதெல்லாம் பார்க்க நேர்ந்தது காலையில இருந்து. வைகோ அவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்றுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே கணிச்சேன். என்ன காரணம், நாங்க எப்போதுமே இந்த ராஜ்யசபா சீட்டை ஒரு தேர்தல், அந்த தேர்தல்ல ஒரு உடன்பாடு, அந்த உடன்பாட்டுல கட்சிகளுக்குள்ள திருப்தி இருக்காது, அப்போது வந்து ஒரு +1 ராஜ்யசபால தரோம், அப்படித்தான் இது வரும். அப்போ ஏற்கனவே 2024 தேர்தலில் திரு வையாபுரி அவர்களுக்கு திருச்சி சீட்டுன்னு உறுதியான பிறகு வைகோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லைங்கிறது 2024 தெரிஞ்சு போச்சு, உறுதியாயிடுச்சு. கமலுக்கு வந்து அந்த உறுதிமொழி தரப்பட்டது. அதாவது 2024 தேர்தலில் அவருக்கோ மக்கள் நீதி மையத்தை சார்ந்த யாருக்கோ சீட்டு கிடையாது. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். அடுத்து வருகிற ராஜ்யசபா தேர்தலில் உடன்பாடு. பொதுவாக இந்த +1 எல்லாம் இப்பதாங்க இதெல்லாம் அமலுக்கு வருது. எங்க காலத்துல இதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு தனியான உடன்பாடு, அவ்வளவுதான், இத்தனை சீட்டு. இப்போதான் சட்டமன்ற தேர்தலுக்கு உடன்பாடு போகும்போதே +1 +2ன்னு ஏதோ ஸ்கூல் கணக்கு மாதிரி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கணக்கோட தானே அந்த ஒப்பந்தம் போடப்படும். இந்த கட்சியினால இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டும் கொடுத்தோம்னா சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதிகள் எண்ணிக்கையை கொஞ்சம் குறைச்சு கொடுத்துக்கலாம், ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு அடிப்படையில் தானே இந்த ஒப்பந்தம் போடப்படுது. கமலுக்கு கொடுக்கறதுல என்ன லாபம், திமுகவுக்கு என்ன லாபம்? கமலுக்கு லாபம், திமுகவுக்கு என்ன லாபம்? வைகோவுக்கு கொடுத்திருந்திருக்கலாமே அப்படின்னு தான் பேசுறாங்க. வைகோவுக்கு பதிலாக அவர் மகன் லோக்சபா MP, அதை கணக்குல வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். கமலுக்கு கொடுத்ததுல அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ விஜய் மாதிரியானவர்கள் திரைப்பிரபலம், அவர் வந்து ஒரு கட்சியை வந்து ப்ரொமோட் பண்ணி வராரு, தெரிந்தோ தெரியாமலோ அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. அப்ப அதற்கு ஈக்குவலா இந்த பக்கம் உதயநிதி, கூடவே வந்து சீனியர் ஆக்டராக கமல். அப்போ திமுக தேர்தலை மனதில் வைத்து தனது பிரச்சார வியூகத்தை கட்டமைக்கிறது. அதற்கான கட்டியம் கூறுதலா தான் நம்ம வந்து இந்த ராஜ்யசபா சீட் அலோகேஷன் அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். சரி, பிரியன் சார், மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் திமுகவுடைய கணக்கு என்ன, திரு ஸ்டாலினுடைய கணக்கு என்ன, இந்த கேண்டிடேட்டுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது? தேர்தல் கணக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. கிளியர் தேர்தல் கணக்கு, சரியான முடிவு. ஆக்சுவலாக கட்சிக்காரங்களுக்கு எந்த விதமான கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தது மூலமாக வேற யாரையும் வெளியிலேருந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வராமல் அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. இருந்தாலுமே அதெல்லாம் அந்த 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 வாய்ப்பெல்லாம் ஓரம் கட்டிட்டு கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தில் இந்த 4 கேண்டிடேட்டும் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம கமலஹாசன் ஒரு தேர்தல் கணக்கு, அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு நிச்சயமாக உதவுவார். அவர் சல்மா வந்து ஒரு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு பெண்மணியாக இருக்கார், அந்த வாய்ப்பு அதுவும் ஒரு தேர்தல் கணக்கு தான். ஆக்சுவலாக வந்து சிவலிங்கமும் ஒரு தேர்தல் கணக்கு தான். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து திமுகவுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உள்கட்சி பிரச்சனைகள் இருக்குது. அங்கே 3 பேர் 3 சைடில் திரும்பிட்டு இருக்காங்க, செல்வ கணபதி, சிவலிங்கம், ராஜேந்திரன். போன எலெக்ஷனில் அங்கே இருக்கிற 9 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் தான் வந்து திமுக விண்மளித்து, சேலம் நார்த்தில். மற்ற தொகுதியெல்லாம் தோத்தாங்க. ஆக்சுவலாக பாமகவும் ஏடிஎம்கே தான் வந்தது. ஸோ இந்த வாட்டி அந்த நிலைமை அங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் 3 பேர் சேர்ந்தா மாதிரி ஒர்க் பண்ணணும். சிவலிங்கம் பாட்டுக்கு அவர் கள்ளக்குறிச்சியில் போய் உட்காந்து வேலை செஞ்சாருன்னா சேலம் மாவட்டத்தில் கோட்டை விட்டுருக்கார். அதனால் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து குறைஞ்சபட்சம் 80% தொகுதியாவது பிடிக்கணும், எடப்பாடியை வீழ்த்தணும் எடப்பாடி தொகுதியில், அதுதான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்களாம். ஏன்னா திரு சிவலிங்கத்திற்கு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கல. கடைசி நேரம் ஒரு லிஸ்ட் அவர் பேரில் இருந்தது, ஒரு அமைச்சர் உள்ள புகுந்து அதை கெடுத்துட்டார். ஆக்சுவலாக அந்த அமைச்சர் பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவர் கெடுத்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப கடுமையான வெறுப்பிலிருந்து 3 நாள் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். அப்புறம் ஸ்டாலின் 3 நாளைக்கு அப்புறம் பேசி எப்படியும் உங்களுக்கு நான் கவனிக்கிறேன்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அவர் 40 வருஷமாக திமுகவில் இருக்கார் சார். பல எலெக்ஷனில் வாய்ப்பு கிடைச்சது இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே உட்கட்சி பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஒத்துழைப்பு அங்கே இல்லை. அதனால் அவருக்கு அங்கே கொடுத்துட்டு உடையார் சமூகத்தையும் சேர்ந்தவர் பொன்முடி எடுத்துட்டாங்க இல்லையா, அவர் உடையார் சமூகம் சேர்ந்தவர். ஸோ கள்ளக்குறிச்சியில் வந்து சேலம் பார்லிமெண்ட் தொகுதியில் 2 தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேற வருது, ஆத்தூர் கங்கவல்லின்ட்டு. அங்கெல்லாம் உடையார்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க.
ஸோ அங்கே போய் ஒரு வேலை செய்யறதுக்கு சௌரியமாக இருக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில். இவன் சட்டமன்ற எலெக்ஷன்லேயும் அது சௌரியமாக இருக்கும். சேலம் மாவட்டத்துலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே இருக்கிற ஒரு தொகுதி தான் திமுக வந்தது. ஸோ உடையார் ப்ளஸ் அங்கே சேலம் மாவட்டத்தில் ஒற்றுமையாக வேலை செய்யணும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் திமுகவை 80% இடத்துலையாவது நீங்கள் வெற்றி பெற வைக்கணும், போன வாட்டி மாதிரி முற்றிலும் கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்றதான் பாயிண்ட். அதுக்காக தான் அது ஒரு தேர்தல் கணக்காக நம்ம பார்க்குறோம். சிவலிங்கத்தை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான விஷயம். கமல் உள்ளே வைகோ வெளியேங்கிற கணக்கு, அதாவது சில விஷயத்தை நம்ம ஒரு கண்ணியம் கருதி நம்ம வைகோ மேலே நமக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக வேறு இருக்கார். நம்ம சில விஷயம் சொல்லும்போது அதை அவங்க பர்சனலாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அவர் 4 தடவை ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கார் சார். ஒரு கட்சியில் 2 தடவைக்கு மேலேயே நீங்கள் எம்பியாக இருக்கிற ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். திருச்சி சிவா 4வது தடவை இருக்கார். விடுதலை உரிமை 2 தடவை இருந்தார். 3வது தடவை கொடுக்கும்போது அவருக்கு பிரச்சனை பண்ணாங்க, கிடைக்கல கடைசியில். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தடவை 4 தடவை இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர் 4 தடவை இருந்துட்டார். இருந்தது மட்டும் இல்லை, இவருக்கு ஏஜும் ஆகிடுத்து. அடுத்த பையனை டெவலப் பண்ணிட்டார். பையன் லோக்சபா எம்பியாக இருக்கார். ஸோ கட்சியும் பையன் கையில் போகிறதுன்னு தெரிஞ்ச விஷயம். அது இயல்பு, மற்ற கட்சியில் நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் நடக்குது வச்சுக்கோங்க. ஸோ அவருக்கும் ஏஜ் ஆகிடுத்து, உடல்நிலை சரியில்லை. அவர் பொது வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி, மீண்டும் ஒரு முறை அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு சார். அது சில கசப்பான உண்மைகளை நம்ம ஒத்துக்கணும். நம்ம அது அவருக்கு பிடிக்காத இருக்கலாம். அவர் வெளியில் பொது தொண்டு செய்யலாம், திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணலாம், மதிமுக வளர்க்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். பட் அந்த அவ்வளோதான், அது சேச்சுரேட் ஆகிடுது. 86, 85 வயசில் நீங்கள் அதோட நிறுத்திக்கணும். 75 வயசே ரொம்ப அதிகன்றது என்னுடைய கருத்து. ஸோ அதோட நீங்கள் நிறுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஸ்டாலின் இதெல்லாம் வெளியில் ஸ்டாலின் சொல்ல மாட்டார். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், அவர் சொல்ல மாட்டார் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவங்க மனசில் ஓடாதான்னு. ஸோ அதனால் அவர் கொடுக்கலன்றதான் உண்மை. இது ஒரு பிட்டர் ஃபேக்ட். இது ஆக்சுவலாக அது கேட்குற வைகோக்கே சங்கடமாக கூட இருக்கலாம், அது மதிமுககாரர்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கலாம். பட் அது உண்மை, அது ஜீரணிச்சு தான் நீங்கள் ஆனும். ஆக்சுவலாக இதுதான் சேச்சுரேட்டட், அந்த பாயிண்ட் உச்சகட்ட நிலையை எட்டிட்டார். இதுக்கப்புறம் அவர் ஓய்வெடுத்துக் கொள்வது அல்லது பொது தொண்டு செய்வது என்பது அவரது விருப்பம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் அப்படின்றது உங்கள் அடுத்த தலைமுறையை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க, உங்கள் சன்னை கொண்டுட்டீங்க, அவர் லோக்சபா மெம்பராக இருக்கார். அதனால் அது கரெக்டான முடிவு தான் அது. ரெண்டாவது இன்னொரு தோழமை கட்சிக்கு அவர் கொடுத்துருக்காரு, உள்ள வந்திருக்கிற இன்னொரு கூட்டணி கட்சிக்கு மக்கள் நீதி மையத்திற்கு அது கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கு கூட்டணி கட்சி கொடுக்கறதும் சரியா வராது இல்லையா? ஸோ அதனால அவங்க அந்த முடிவு வாக்குகள் அடிப்படையில் பார்க்கிற போது மதிமுக பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கட்சி, திமுகவுக்கு இணக்கமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். மக்கள் நீதி மையத்திற்கும் திமுகவுக்குமான ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா அப்படின்னு தானே கேட்குறாங்க, விமர்சிக்கிறாங்க. இல்லை, மக்கள் நீதிமன்றத்துக்கும் திமுகவுக்குமான ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அது தாராளமாக நடக்கும் சார். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கமலுக்கும் மோடிக்கு எதிராக தான் கமல் களமாடின்னு இருக்காரு. இந்தியா கூட்டணியோட நோக்கம் என்ன? மோடிக்கும் பாஜகவுக்கும் எதிரான ஒரு களமாடுதல் தானே. அதுதானே கமலுடைய ரோலும் இருக்குது. கமல் என்றைக்கும் மத்திய அரசு ஆதரிச்சார், என்றைக்கும் மத்திய அரசோட கொள்கையில் ஒத்துண்டாரு, மோடியை எதிர்த்து தானே அவரும் களமாடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு திமுக அணியில் சேர்ந்துருக்கிறது ஓட் டிரான்ஸ்ஃபருக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. அதனால மதிமுகவும் கிட்டத்தட்ட ஓட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கும் லோக்சபா எம்பியாக துரை வைகோ இருக்கார். அடுத்த வாட்டி அவர் எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், பல விஷயங்கள் அவருக்கும் எதிர்காலம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ தற்சமயத்துக்கு அது பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்டு வைகோவுக்கு பதவி கொடுக்காட்டி கூட பெட்டர் அரேஞ்ச்மெண்ட் திமுக இணைந்து இருக்கிறது தான். கமல் வந்திருக்கிறது பிரச்சார ரீதியாக ஒரு பலம் இல்லையா திமுகவுக்கு. ஸோ அது நிச்சயமாக ஸ்டாலின் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து தான் எடுத்திருக்காரு என்பது என்னுடைய கணக்கு. திரு ராம்கி, சோஷியல் இன்ஜினியரிங்கை திரு ஸ்டாலின் சரியாக கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த டோக்கனிசம் பர்ஃபெக்டாக இதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வேறு எந்த காம்பினேஷன் போனாலும் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். உங்களோட டைவர்சிட்டி அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் பெண்களுக்கு, அதுவும் கூடுதலாக சிறுபான்மை செய்வது அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நல்ல தேர்வு, இது எல்லாமே நல்ல தேர்வு. கமல் அவருக்கு இடம் கொடுக்கப்படுங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் தான். வைகோவுக்கு கொடுக்கப்படாது தான் இங்கே செய்தி வழியா, மற்ற எல்லாமே எதிர்பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய, அதாவது மோரோவர் கமல் போன்ற ஒரு பொது வேட்பாளராக தான் பார்க்குறேன். அதாவது ஒரு இந்தியா கூட்டணியோட வேட்பாளராக. ஏன்னா நீங்கள் 3 இடங்கள் நிச்சயமாக திமுக வென்றுவிடும். இப்போ 4வது இடங்குங்கும் போது உங்களுக்கு கூடுதலாக ஒரு 3-4 இடங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும். தங்களுடைய சக கூட்டணி கட்சிகளோட அவங்க ஆல்ரெடி இன்டாக்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும் போது அந்த கட்சிகள் கூட ஒரு பெரிய பாண்டிங் ரொம்ப வரும். ஸோ அதை அந்த இடத்தை நிரப்புவதற்கு சரியான தேர்வுங்கிறது கமல் தான். ஸோ அதனால அந்த இடத்தை முன்னிலைப்படுத்தி பண்ணுவாங்க, அது சரியா இருக்கு. இதை தாண்டி இப்ப கமல் என்ன செய்ய போறாரு? ஒரு பெரிய ஆச்சரியம் தான் ஆக்சுவலா கமல் போறது. என்னன்னா, நீங்க 2021 வரைக்கும்
மிகப்பெரிய ஆக்டிவா இருந்தவர் அவர். திமுக எதிர்ப்புல எதிர்ப்போம் பொதுவாகவே சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு சரியா தான் சொல்றாரு. அவர் ரொம்ப சரியா சொல்றாரு. நீங்க டிவிலாம் உடைச்சு பேசினதெல்லாம் இருக்கு. நானும் நண்பர் ஜீவாவும் நிறைய விவாதங்களை பேசியிருக்கோம். பட் எதிர்ப்பு இருந்தது தவிர தாண்டி அரசியலையும் ரொம்ப ஆக்டிவா அடிக்கடி அவர் வந்து ட்விட்டர்லயும் பேசின விஷயங்களா இருந்தது. ஆனா நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 4 ஆண்டுகள் அவர் பேசின அரசியலுங்கிறது மிக மிக சொற்பம், ரொம்ப குறைவு. 2017 இருந்து ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப ஆக்டிவா இருந்தார். இதுக்கப்புறம் அந்த 4 ஆண்டுகள் மிகப்பெரிய திரும்ப வந்து ஆக்டிவா அரசியலுக்கு வருவாராங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துட்ட நேரத்துல தான் இந்த இடத்துல வந்து இப்ப நான் ரொம்ப தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. நான் ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒரு தயார் சொல்றேன். ஏன்னா அவர் நினைத்திருந்தால் அதை விட தவிர்த்திருக்கலாம். நான் ஏற்றுக்கொள்ள இருக்கேன்னா அப்ப இன்னும் ஆர்வத்தோட இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு என்னன்னா அடிப்படையிலே வந்து கமலுடைய சினிமாங்கிறது வேற, அவங்களுடைய அரசியல் ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக கூட ஆகாம அரசியலிருந்து ரிட்டையர் ஆகவும் யாரும் விருப்பப்பட மாட்டாங்க இல்லையா? அது வந்து அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க ராஜ்யசபா எத்தனையோ பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிரியந்தலைவர்கள்லாம் நம்ம டெல்லியில போய் அவங்க பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா கமலுடைய வாழ்க்கை எப்படி நம்ம அவங்களுடைய சினிமா வாழ்க்கையோட இணைத்து பார்க்கிறோம். கமலுடைய சினிமாங்கிறது வேறு விதமானது. ஆனா அரசியலுங்கிறது அவர் நம்ம வழக்கமான அரசியல்வாதியில இருந்து ஒரு பெரிய அளவு மாறுபடவே இல்லை. அவர் நம்ம சினிமாவில் பார்த்து சகலகலாவலம் தூங்காத தம்பியும் போது தான் அவர் அரசியல் செஞ்சிருக்காரு. அவர் அது வேறு யாரும் வேணாலும் செய்யலாம் அதை. ஆனா அவர் கமல் இங்க அரசியல் அதான் செஞ்சுட்டு இருக்காரு. கமல்கிட்ட நம்ம எதிர்பார்க்க அரசியல் எப்படி சினிமாவில் நம்ம வந்து ஒரு பெரிய ஹேராமும் ஒரு மகாநதியும் ஒரு அன்பை செய்வதை எதிர்பார்த்தோம் சினிமாவில், அதை அவர் செய்தார். ஆனா அரசியலில் நம்ம அதே எதிர்பார்ப்பை கமல்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவ்வளவும் எதிர்பார்க்கல. ஆனா குறைந்தபட்சம் கொஞ்சம் ஒரு அந்த சிஸ்டத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் தனித்தன்மையை காட்டுற மாதிரியான அபூர்வ சகோதரர்கள் மாதிரியோ அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர் கமல் தானே. ஆமா, ஏற்படுத்தினவர். அதை தொடர்ந்து ஒரு தக்க வைத்துக் கொள்ளாமல் ஒரு தன்னுடைய ஒரு இயல்பான அரசியல்வாதியாக போய் ஒரு இடத்துல நிற்கும் போது இந்த இடத்துல ஒரு நிற்கிற அந்த புள்ளியில வந்து இதற்கப்புறம் கமலுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தான் ரொம்ப ரொம்ப நான் வந்து உன்னிப்பா கவனிக்கா இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் அரசியலில் அவர் ஒன்றும் பெரிதா சாதிக்கவில்லை. இன்னைக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப அந்த இதுக்கான சரியான கேண்டிடேட். ஆக்சுவலா தமிழ்நாட்டில் ஒரு குரல் வந்து நீங்க டெல்லியில ஒலிக்கிறதுக்கு ரொம்ப சரியான குரல். அவர் ஒரு பன்மொழி வித்தகர். அந்த ரெண்டாவது எல்லாமே டெல்லிக்கு வந்து ரொம்ப அவநம்பிக்கையோட தான் பார்க்குற குரல் தான் இங்கே இருக்குது. எப்போதுமே நீங்கள் பாஜக வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, டெல்லிக்கு எதிரான குரல் தான் தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனால் ஒரு இணக்கமாக டெல்லி மக்களோட டெல்லி அந்த அதிகார வர்க்கத்தோட இணக்கமாக பேசக்கூடிய ஒரு குரலாக கமல் நிச்சயமாக இருப்பார். அவர்களுக்கு புரிகிற மொழியில் பேசக்கூடிய ஒரு ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கிறதுனால ஒரு சரியான தேர்வை நான் பார்க்குறேன். ஜீவா ரொம்ப பலமா தலையாட்டிட்டு இருக்காரு. நான் வரேன் ஜீவா. 2026 தேர்தல் கணக்க மனசுல வச்சுதான் கமலை அகாமடேட் பண்ணிருக்கு திமுக. பிரச்சாரத்திற்கு பயன்படுவார்னு திரு ஷியாம் திரிபிரியனும் சொன்னார். அதுல என்ன அப்சர்வேஷன் உங்களுக்கு? எனக்கு வந்து விஜயை எதிர்கொள்வதற்கு கமல் பயன்படுவாரா? இல்ல, அந்த தேவை இருக்கிறது, நிச்சயமாக தேவை ஒன்று இருக்கிறது. ஆனா அதை கமல் செய்வாரான்ங்கிற சந்தேகம் இருக்கு எனக்கு. ஏன்னா கமல் வந்து இப்ப டெல்லிக்கு அங்க போனதுனால அவர் வந்து தொடர்ந்து வந்து சட்டமன்ற தேர்தலில் இறங்கி வேலை செய்வாராங்க ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனா இப்படி ஒரு தேவை திமுக இருக்கிறது. ஏன்னா நீங்க திமுக இன்னைக்கு பிரதானப்படுத்துவரும் முதல்வரையும் துணை முதல்வர் தான் பிரதானப்படுத்துறாங்க. நீங்க அதை தாண்டி சென்ற சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா 2021 எல்லாருமே திமுக கூட்டணி சார்பில் எல்லாருமே பிரச்சாரம் செய்தாங்க. திருமாவளவன் கடுமையாக டெல்டாவில் பிரச்சாரம் பண்ணார், கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணார், வைகோ பிரச்சாரம், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்க ஆப்போசிட்ல அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் கூட பிரச்சாரம் பண்ணல. ஆனா இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு 2021 போகும்போது இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா திமுக முதல்வர் துணை முதல்வர் மட்டும் தான் பிரச்சாரத்துக்கு தயாராக இருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க எத்தனை பேர் பிரச்சாரத்துக்கு வருவாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலையும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும்போது நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பெரிய அளவில் இவங்க ஆக்டிவா பண்ணல. பட் 2026 நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு வலுவான பிரச்சாரங்கள் தேவை. ஒரு திமுகவை தவிர்த்து மற்ற முகங்கள் நிறைய பேர் ஆக்டிவா செய்தாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் பாஜக எதிர்ப்பை மட்டும் முன்வைக்காமல் திமுகவுடைய சாதனைகளை, திமுக எந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இந்த 5 ஆண்டுகளில் செஞ்சிருக்குங்கிறத திமுக சொல்றதை விட திமுக கூட்டணி கட்சியில் சொன்னாதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்தை கமல் நிரப்புவாரா? எனக்கு ஒரு கேள்வி, கமல் பண்ணுவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா கமல் போல ஒரு 10 பேர் வந்தாகணும் திமுக கூட்டணிக்கு. இது போல திமுக அல்லாதவர்கள் வந்து திமுகவாக பிரச்சாரம் செய்தால்தான் நீங்க அதுக்கப்புறம் மற்ற எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியும். அது பீட் விஜய் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், யாரா இருந்தாலும் நீங்க வந்து அவர்களை எதிர்கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வலுவான ரொம்ப பிரபலமான ஒரு பிரச்சாரங்கள் தேவை. அவ்வளவு வீக்கா இருக்கு திமுக. நிச்சயமா வீக்கா இருக்கு. இன்னும் கமல் மாதிரி 10 பேர் வேணும். நிச்சயமா வேணும். ஏன்னா நீங்க பேசிக்கா எல்லாருமே திமுக கூட்டணி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தை மட்டும் முன்வைத்தால் போதும்னு நினைக்கிறாங்க. அது போதாது. அதை தாண்டி நாங்கள் 5 ஆண்டு காலம் செய்த சாதனைகளை திமுக சொல்ல வேண்டும். திமுக செய்ததை சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை
ஆதரவாளர்கள் அதை பத்தி பேசணும். பாஜக எதிர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு திமுக ஆதரவு, திமுக சாதனைகளை முன்வைக்கணும். அப்படி வைத்தால்தான் அதுதான் பேசு பொருள் 2026ல. அதிமுக பாஜக கூட்டணி, அதுல பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிறது தானே இந்த முறை முன்வைக்க போறாங்க. அதை வைத்து 29லயும் அதானே முன்வைக்க போறாங்க. நிச்சயமா அதை ஒருவேளை 31ல சேர்ந்தாலும் அதை தானே முன்வைக்க போறாங்க. அதுதான் வைக்க போறாங்க. பை டிஃபால்ட்டா அதை வைத்து தான் ஒரு கட்டமைக்கப்படுகிறது. ஆனா அதை தாண்டி அது போதாது. அதை தாண்டி மக்கள் எதிர்பார்க்கிறது வந்து நீங்க என்ன 5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, சரி பாஜக எதிர்ப்பு விடுங்க, எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, ஆனா நீங்க என்ன புதுசா பண்ணீங்கன்னு சொல்லும் போது அது திமுக போய் சொன்னா கூட மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க சந்தேகம் இருக்கு. ஆனா திமுகவோட கூட்டணி கட்சிகள் போய் அதை போய் மக்கள் மத்தியில போய் சொல்லும் போது நிச்சயமா எடுபடும் அது. ஓகே, திரு ஜீவா ரொம்ப பலமா தலையாட்டி மறுத்தீங்க. கமலுக்கு வந்து சீட்டு கொடுத்தது சரியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் விருப்பம் இல்லையா உங்களுக்கு? நான் எதுக்கு இங்க விருப்பம் இல்லை, கமலுக்கு கொடுக்கல. எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. முதலில் வந்து மரியாதைக்குரிய எழுத்தாளர் கவிஞர் சல்மா அவர்கள் வந்து ராஜ்யசபா போயிருக்கிறாங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசியாமா இருக்கட்டும், பிரியன் சார் எல்லாருமே அதை வந்து வரவேற்று பேசினாங்க. ஏன்னா ஒரு பெண் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்து எழுத்தாளராகவும் புதினங்கள் எழுதுபவராகவும் அவர் ஒரு பெண்ணிய சிந்தனையாளராகவும் இருக்க முற்போக்காளர், பெரியாரிஸ்ட் என்றும் பல இடங்களில் அவரே தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர். அதிருப்தியிலையும் இருந்தார் அவர். நீண்ட நாள் கட்சி ஒரு கொஞ்சம் மத அடிப்படைவாதிகளிடம் இருந்தும் அவருக்கு கொஞ்சம் விமர்சனம் வந்தது. அதையும் நம்ம பதிவு செய்யணும். சோ அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், பெரியாரிய சிந்தனையாளர், பெண்ணியவாதி. இதை வந்து ஒரு இஸ்லாமிய பெண் தளத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் அறிவுஜீவி தளத்தில் அவர் கிடைச்சிருக்கு. ஏன்னா நேற்று வாரத்தில் நான் சொன்னதான் கப்பன் சாசர் தான். சட்டமன்றத்தில் கொதிக்க வாதம் நடக்கும். அது ஒரு வெகுஜன அரசியல் முகம் தெரிந்தவங்க உள்ள போக முடியும். ஆனா இது வந்து அண்ணா சொன்ன மாதிரி அந்த சாசர்ல ஊத்தி அறிவுசார் தளத்துல வாதம் நடத்தக்கூடிய இடம். அதுக்கு சல்மா போன்றவர்கள் 100க்கு 100 விழுக்காடு பொருத்தம். அதை முதலமைச்சர் வந்து ரொம்ப அழகா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வில்சன் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு டெல்லிக்கு எதிராக ஒரு சமர் புரிந்து இருக்கிறார். ஸோ இவங்கெல்லாம் மாநிலங்களவைக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்காங்க. அந்த அவர் சேலம் தொடர்பாக சார் பிரியன் சார் நிறைய புதிய தரவுகள் சொன்னார். எனக்கே ரொம்ப புதிதாக இருந்தது அந்த கால்குலேஷன் வந்து பிரியன் சார் வந்து இவங்க சொன்னாங்க. இப்போ நான் கமலஹாசனை பற்றி நான் சொல்ல போகிறத, இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 மூத்த பத்திரிகையாளர்களுமே எனக்கு பயோனியர்கள், முன்னோடிகள். நமக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கிடையாது. கமலஹாசனை பற்றி சொல்லும் போது சகோதரர் ராம்கி ஒரு அழகான விஷயத்த சொன்னார். திராவிட இயக்க சார்பு இல்லாத, அதைத்தான் ஒரு கூட்டணி இல்லாதன்னு சொல்றாரு. ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார். கமல் போய் சொல்றது வேற, ஒரு திமுகவும் அதிமுகவும் சொல்றது வேற. திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் திமுக சாதனையை பேசுறது வேற, கமலஹாசன் பேசுறது வேற. இதுல இருந்தே திராவிட இயக்கத்தில் இருந்து அவர் தனியான ஆள் என்பதை அவர் ரொம்ப அழகா சொன்னார். அவர் கிட்டத்தட்ட என் கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. கமல் சொல்றதுங்கிறது அவர் உங்க ஆள் இல்லைங்க அப்படிங்கிறத அவர் அழகா சொல்றாரு. கமலஹாசனை தெரிஞ்சு, அதாவது வைகோ வெளியே கமல் உள்ளேன்னு பார்க்கும்போதே எனக்கெல்லாம் உண்மையிலே வருத்தமா இருக்கு. இப்போ வைகோ ஏஜ் ஃபேக்டர், அதனால அவர் போயிருக்காருங்கிறதுலாம் வேற விஷயம். வைகோ போயிருக்கிறாரு, அந்த இடத்துல வந்து மயில்சாமி அண்ணாதுரையோ இல்லை வேற யாரோ ஒரு திராவிட இயக்க உணர்வு கொண்ட ஒரு பத்திரிகையாளர் இருப்பது என்பது வேற. கமலஹாசன் அவர்கள் வருவது என்பதும் ரொம்ப அழகா கேட்டீங்க. வரும்போதே இவங்களாம் ராஜ்யசபா ரிட்டையர் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப இதாக கேட்டீங்க. அப்போ கமலஹாசன் யார் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். இப்போ உங்கள் பவர் பாலிடிக்ஸில் ஒரு கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்கிறது சிம்பிளாக முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதில் பேச ஒன்றுமே இல்லை. ஆனால் திமுக சார்பில் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போகிறார் என்றால் கமல் யார் என்ற கேள்வி. அதை தான் ராம்கி ரொம்ப அழகா சொல்றாரு. கமல் தேவை சட்டமன்ற தேர்தலில் சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்குன்னு சொல்றாரு. அவர் திமுக கூட்டணி வீக்கா இருக்குங்கிறத வேறு விதமா சொல்றாரு. அவர் திமுக கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு, கமல் வந்து தான் காப்பாற்றணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாரு. பட் இதுல இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கணும். நீங்க அழகா கேட்டீங்க, திமுகவால் கமலுக்கு என்ன லாபம், கமலால் திமுகனா? திமுகவால் 100 விழுக்காடு பலனடைந்திருப்பவர் கமலஹாசன். அதுதான் உண்மை, நடந்து முடிஞ்சிருச்சு, அவருக்கு தான் பலன். கமலஹாசனால் திமுகவுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. கமலஹாசனுக்கு வெற்றி பெற்ற அவருக்கு சாதகமாக இருக்கிற தொகுதிகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம். திமுகவுக்கு சாதகமாக இல்லாத பகுதியில் தான் கமலஹாசனுக்கு வந்து ஓட் பேங்க் இருந்தது. அதற்கு பிறகு நங்கநல்லூர், ஸ்ரீபெரும்புதூர், மயிலாப்பூர் இந்த மாதிரி பகுதியில் இருந்தது. அதாவது ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுக தலைமை வந்தபோது அதுவரை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் ஜெயலலிதாவுக்கு கமலஹாசனுக்கு போனாங்க. ஜெயலலிதா இல்லையே, இனிமே நம்ம வந்து எடப்பாடி மாதிரி ஒருத்தருக்கு போறதுக்கு பதிலாக கமலஹாசனுக்கு போவோம்னு சொன்ன அந்த எலைட் பீப்புள் இருந்தாங்க. அதுபோக கோவை பகுதியில் எப்போதும் திமுக வெறுப்பும் எதிர்ப்பும் உள்ள சில சமூகங்கள், வேறு மொழி பேசக்கூடிய சில சமூகங்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கோவை பகுதியில். அவர்கள் கவுண்டர்கள் மட்டும் இல்லை, அங்கே உள்ள வேறு சில சமூகங்களுமே கமலஹாசனுக்கு வாக்களித்தார்கள். அவர் வெற்றி பெற்ற இடங்கள் முழுக்க பாருங்க, அதுதான் அது வந்து பக்காவான ஏடிஎம்கே பெல்ட்டு.
இன்னும் சொல்ல போனா திமுக வெறுப்பு. அப்ப என்னன்னா கமலஹாசனுக்கு வாக்களித்தவர்கள் இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிட கட்சிகள் ஊழல் செஞ்சுச்சுங்கிற அந்த மைண்ட் செட் உடையவங்க தான். நாம் தமிழர் மாதிரி, விஜய் மாதிரி இந்த 2 கட்சிகளால் நாம் அழிந்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வு முழுக்க முழுக்க ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் தான் கமலஹாசன் கட்சியில சேர்ந்தாங்க. நாம் தமிழர் மாதிரி, விஜய் மாதிரி. விஜய் கமல்லாம் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். இவங்க எல்லாருமே அண்ணா ஹசாரே குரூப், அரவிந்த் கெஜ்ரிவால் குரூப். இவங்களுக்கு மொழி உணர்வு, மாநில சுயாட்சி, சாதி ஒழிப்பு, கூட்டாட்சி தத்துவம், பார்ப்பன வடவர் எதிர்ப்புங்கிற அந்த திராவிட இயக்க பாணியம், கார்பரேட் எதிர்ப்புங்கிற இடதுசாரி சிந்தனையும் முழுக்க இல்லாதவர்கள் தான் கமலஹாசன் கட்சி. கமலஹாசனும் அப்படிப்பட்டவர். 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான மனநிலை கொண்டவர்கள் தான் வாக்களிச்சாங்களா? அதாவதுங்க, பொதுவா திராவிட கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறதே பெரும்பாலும் பெரியார் எதிர்ப்பு, அண்ணா எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பாக தான் இருக்கு. திராவிட எதிர்ப்பு உள்ளவர்கள் பல பேர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கொஞ்சம் ஏத்துக்குவாங்க. ஆனா அதுவும் திராவிட கட்சி தான். ஆனா இருந்தாலும் திராவிட எதிர்ப்பு பேசுறவங்க ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பெருசா விமர்சிக்க மாட்டாங்க. திமுக மட்டும் தான் விமர்சிப்பாங்க. அது ஒரு பேட்டர்ன். அதெல்லாம் இப்போ தராசியாம் சாருக்கு, பிரியன் சாருக்குலாம் அதனுடைய நுட்பம் வந்து புரியும். இப்போ கமலஹாசனுக்கு வாக்களித்தவர்கள்லாம் இப்போ வேற ஒன்றும் இல்லை, அவருடைய மக்களவைத் தேர்தலில் அவருடைய எம்பி கேண்டிடேட்டா நின்னவங்க 50 பேர் இன்னைக்கு பிஜேபியில் இருக்காங்க தெரியுமா? அந்த மைண்ட் செட் உள்ளவங்க தான் கமலஹாசன் இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, மக்களவைத் தேர்தலில் யாரெல்லாம் கேண்டிடேட்டா நின்று தோத்து போனாங்களோ அவங்க உடனே பிஜேபிக்கு தான் போனாங்க. அது மட்டும் இல்லை, அவர் மதுரையில் கட்சி தொடங்கும் போது அவர் வந்து பேசின விஷயங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஆழமான அரசியல் கிடையாது. ஊழலை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பீங்க? என்னை மாட்டி விட பார்க்குறீங்களா? நம்மலாம் சேர்ந்து தான். இன்னைக்கு விஜய் பேசுறத விட இன்னொரு வெர்ஷனாகத்தான் கமலஹாசன் இருந்தார். அதனால அப்பேற்பட்ட ஒருவருக்கு வந்து ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து மாநிலங்களவைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. திமுகவை பொறுத்தவரையும், திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையும் அறிஞர் அண்ணா இருந்த இடம் அது. அதிமுகவை பொறுத்தவரையும் தராசியாம் அவர்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் வலம்புரிஜானும் இருந்த இடம் அது. அது மட்டுமாங்க, இங்க எம்ஜிஆர் ஆட்சி, வீரபாண்டி ஆறுமுகம் சட்டமேலவை, அங்க வந்து சரண் சிங், மொராஜி தேசாய் தொடர்ந்து அங்க இந்தியை திணிக்கக்கூடிய டெல்லி அரசுகள். அப்போ வைகோ உள்ள நுழையிறாரு 77. அப்போதான் பாராளுமன்றத்து புலிங்கிற பேர் கிடைக்குது. முழுக்க முழுக்க அன்னைக்கு உள்ள டெல்லி அரசை போட்டு மிரட்டினது வந்து வைகோவனுடைய குரல் தான். அது மட்டும் இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனையில ராஜீவ்காந்திட்ட நீங்க துப்பாக்கி கொடுத்தீங்கன்னு நாள் முழுக்க பார்லிமெண்ட் அமளி செய்ய வச்சாரு. நாங்க கொடுத்த துப்பாக்கி குண்டை வச்சு தான் ஈழத்தமிழர்களை கொண்டாங்களான்னு ராஜீவ்காந்தி கேட்டார். அதுக்கு வைகோ கேட்டார், உங்களை வந்து இந்த சீக்கியர்கள் வந்து கொல்லும் போது அதுல இந்திரா காந்தியை கொள்வதற்கான குண்டுன்னு எழுதியிருந்ததான்னு கேட்டார். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது டெல்லியை பார்த்து கேட்பதற்கு. அப்புறம் எம்ஜிஆர் ஏன் அவமதிச்சிங்கன்னு திமுகவில் இருந்த வைகோ கேட்டார். இதெல்லாம் மிக மாநிலங்களவைங்கிறது இப்பேற்பட்ட விவாதங்கள் நடந்த இடம். அவங்க வந்து இங்க இருக்க எம்பியோட பல மடங்கு அறிவும் உணர்வும் அந்த தத்துவமும் உள்வாங்கியவர்கள் அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் சல்மா போகும்போது நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடையேன். அதனாலதான் தராசியாம் அவர்கள் வந்து சல்மா போவதை அவ்வளவு வாழ்த்துகிறார். ஏன்னா அது ஒரு திராவிட இயக்கத்தின் வெற்றியா பாக்குறோம் நாங்க. சல்மா அவர்கள் போனதை திராவிட இயக்கத்தின் வெற்றி, வைகோ போனதை திராவிட இயக்கம் டெல்லியில் அங்க களமாடுதுங்கிற அந்த வெற்றி. அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு இருந்தது. பாஜக எதிர்ப்பை தானே திரு கமலஹாசன் தீவிரப்படுத்துறாரு. இல்ல மாநிலங்களவைக்கு போகும்போதும் இதற்கு திராவிட சார்பு இல்ல, திராவிட கொள்கையோட அவருக்கு திராவிட கொள்கை உடையவர் கிடையாது. ஒருபோதும் அவர் திராவிட கொள்கை உடையவர் கிடையாது. அவர் சினிமாக்கள்ங்கிறது பாலச்சந்தர் ஸ்கூல் ஆஃப் தாட்ல இருந்து வந்தது. பாலச்சந்தர், பிசு, மணிரத்னம், கமலஹாசன்லாம் ஆன்டி திராவிட கான்செப்ட் உடையவங்க தான். பச்சையா பாஜக ஆதரவாளர்கள்ங்கிற மாதிரி தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு திராவிட எதிர்ப்பு. திராவிட கட்சிகளால் தான் ஊழல் வளர்ந்துச்சு, கலைஞர் பேசுற கரகர தமிழ், இதனால தான் அந்த நாட்டை ஏமாத்தினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு தான். அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் உடையவர் தான் கமலஹாசன். அவர் வந்து பாலச்சந்தர் மாதிரி ரொம்ப ஓப்பனா காமிச்சிக்க மாட்டார், கொஞ்சம் கமர்ஷியல் சினிமா ஹீரோவா இருக்கிறதுனால. சத்யா திரைப்படம் 87 எம்ஜிஆர் இறந்த உடனே வருதுங்க. 88 அந்த படத்தினுடைய கான்செப்ட் தான் திராவிட கட்சிகள் தான் இளைஞர்களுக்கு எடுக்குதுங்கிற ஒரு கான்செப்டை தொடங்கி வச்சது அவங்க தான். அன்னையிலிருந்து இப்போ செல்வராகவன் எடுத்த புதுப்பேட்டை வரையும் அந்த கான்செப்ட் தான். பாரதிராஜாவோட எண்ணுயிர் தோழனும் அதுதான். அவங்க அரசியல்வாதிகள் அவங்க குறிக்கிறதே கருப்பு துண்டு, கரகர நல்ல தமிழ் பேச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு கெட்டு போச்சு. சம்சாரம் மின்சாரில் விசு சொல்றாருல, 67க்கு அப்புறம் நான் வந்து பேண்ட் போடுறது இல்லை கண்ணா அப்படிங்குவார். 67ங்கிறது அண்ணா வந்ததுக்கு அப்புறம். நிறைய படங்கள் நகைச்சுவை படம் மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து இந்தியை ஆதரிப்பதாகவும் திராவிட இயக்கத்தின் இந்திய எதிர்ப்பை கிண்டல் செய்வதாகவும் தான் விசு, பாலச்சந்தர் இவங்க எல்லாருமே அப்படி நாசுக்கா குத்திட்டே இருப்பாங்க. என்னங்க சம்சாரம் மின்சாரம் படத்தில் இந்தி தெரியாதனால ஒரு இந்தி பொண்ணு வந்து இவனை கேலி பண்ணுற மாதிரி ஒரு காட்சி. இவன் ஒரு இந்தி தெரியாது, மக்கா இருக்கிறதுக்கும் இந்தி தெரியாதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது. எவ்வளோ நாசுக்கா அந்த அரசியல் திராவிட இயக்கத்துக்கு எதிராக அவங்க பூத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஐடியாலஜி தான் கமலஹாசனும். ஆனா இப்ப போய் அவர் பாஜகவுக்கு எதிராக தானே பேச போறாரு. பாஜகங்கிற கட்சி எதிர்ப்பு அல்லங்க திராவிட இயக்கம். திராவிட இயக்கங்கிறது ஒரு வடவர் எதிர்ப்பு இருந்தது, ஒரு ஆரிய பண்பாட்டு எதிர்ப்பு இருந்தது, டெல்லி எதிர்ப்பு இருந்தது, தமிழ் உணர்வு இருந்தது,
திராவிட மொழி குடும்ப அரசியல் இவ்வளவும் சேர்ந்துதான் திராவிட இயக்கம். நீங்க உடனே பாஜக கூட்டணி எதிர்ப்பு ஆதரவு அப்படிங்கிற அரசியல் இருந்து போக முடியாது. இன்னைக்கு சிவசேனா கூட தான் பாஜக எதிர்க்குது. சிவசேனா வந்து திராவிட இயக்கம் அளவுக்கான ஒரு முற்போக்கான அமைப்பு ஆயிருமா? ஏன் காங்கிரஸ் கூட தான் பாரதிய ஜனதா எதிர்க்கிறது? காங்கிரஸ் திராவிட இயக்க கொள்கையை ஏற்றுக்கொண்ட அமைப்பா? சிபிஎம் கூட திராவிட இயக்கத்திலிருந்து சில விஷயங்களை வேறுபட்ட அமைப்பு தானே. அதனால கமலஹாசன் போன்றவர்கள்லாம் நான் அப்படித்தான் பார்க்குறேன். இப்போ அவர் வந்து ரொம்ப அழகா சொன்னார். அவர் சொன்ன பாயிண்ட் அதுதான். அவர் கமலஹாசனை வரவேற்றார். ஆனால் கமலஹாசன் திராவிட இயக்கத்துக்கு ஆதரவானவர் அல்லங்கிறத அவர் திருப்பி திருப்பி சொன்னார். திமுக கூட்டணியில திமுகவினுடைய சாயல் இல்லாம திராவிட இயக்க உணர்வு இல்லாத ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் பர்சன் தான் கமலஹாசன். அது திமுக கூட்டணிக்கு வருதுன்னு தான் ராம்கி அவர்கள் சொன்னார். அவர் கமலை ஆதரிக்கிற மாதிரி சொன்னாலும் கமல் யாருங்கிறத அப்பட்டமா வெளிக்காட்டினார். அதைத்தான் நானும் சொல்றேன். அந்த திராவிட பாரம்பரியம் நண்பர் ஜீவா சொன்னதெல்லாம் சரிதான். இன்னை வரைக்கும் நம்ம வந்து ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுப்பட்டவர்கள்லாம் ஒரு திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க தான். ஸோ அந்த அடையாளம் நம்முடைய தலைமை ஆளுமைகள் அங்கே இருக்காங்க, குரலை எடுப்பாங்கிறது. பட் இன்னைக்கான தேவைங்கிறது கொஞ்சம் மாறுபடுது. ஏன்னா தமிழகம் ஒரு தனித்து விடப்பட்டுறதோ அப்படின்னு வட இந்தியர் நினைக்கும் போது நம்ம சார்பா அவங்களுக்கு மத்தியில் பிரபலமான ஒருவர் இருக்கும்போது இல்ல தமிழ்நாட்டுடைய குரலை அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்றதுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா? அது நீங்க அதை வந்து வைகோ அளவுக்கு மொழி உணர்வோடு இன உணர்வோடு கொள்கை உணர்வோடு போய் கமலஹாசன் மாநிலங்களவையில உரையாற்றுவாரா? அங்கதான் அவர் கரெக்டா சொல்றாரு. திராவிட இயக்கம் சாராதவர் பேசுறாரு. அதுல ஒப்புகிறேன். ஆனா என்னன்னா ஆடியன்ஸ் வந்து வைகோக்கான ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து நீங்க மெய்சிலிருந்து பார்க்கலாம். வைகோ பேசும்போது நம்ம ஆனா இங்க நமக்கு அங்க ஆடியன்ஸ் வேற, நம்ம புதுவிதமான ஆடியன்ஸ் வேணும். அங்க வந்து வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை புரிந்து கொள்வதற்கு அப்போ கமலஹாசன் போன்ற ஒரு பிரபலமானவர்கள் அங்க போய் அவர்களுக்கு புரிந்த ஹிந்திலயோ ஆங்கிலத்திலயோ பேசும்போது மாநிலங்களவையில பேசுவதற்கு பிரபலம் தேவையா இல்ல அறிவும் உணர்வும் தேவையா? இல்ல நான் இன்னைக்கு சூழல் எப்படி மாறுதுன்னா எல்லா எம்பிகள் நம்முடைய எம்பிகள் எல்லாமே தமிழ்ல பேசுறாங்க. நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது. கமல் போன்ற பன்மொழி வித்தகர்கள் போய் பேசும்போது தமிழ்நாட்டு சம்பந்தமான விஷயங்கள் இன்னும் ஒரு சில பேருக்கு ரீச் ஆகுங்கிறது. இந்த இடத்துல பேச போறாரா? இந்த இடத்துல அறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு தீர்மானம் இந்த மாதிரி விஷயங்கள் மொழி வழி மாநிலம் வரும்போது ஆதரித்தவர் இந்தி பேசுற மாநிலத்தை சேர்ந்தவர் இல்ல, சிபிஎம் சிபிஐ நினைக்கிறேன், பூபேஷ் குப்தா. அவர்கிட்ட வந்து அறிஞர் அண்ணா வங்கத்திலேயோ இந்தியிலேயோ பேசல. அண்ணாவுடைய இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அந்த மொழிவழி மாநில உணர்வை கண்டு கூட்டாட்சி தத்துவத்தை கண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய பூபேஷ் குப்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசினார். ஃபரூக் அப்துல்லாக்கு ஆதரவாக தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் அண்ணா ஆதரவாக பேசினார். இந்த இந்தி தெரிஞ்சிருக்கணும் அங்க போய் சேரணுங்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, டெல்லியோட சமர் புரியறவன் தாங்க இங்க தமிழ்நாட்டினுடைய அடையாளம், திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம். இவர் அழகா சொல்றாரு கமல் சமர் புரிய மாட்டாரு, சமரசம் புரிஞ்சிருவாரோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதாங்க. திரு பிரியன், பாஜக எதிர்ப்புங்கிறது மட்டும் கமலுக்கு சீட்டு கொடுத்ததற்கான அளவுகோலாக திமுக பார்த்தது சரியா? அப்போ இல்லை, அதாவது வந்து கமலுடைய அரசியல் ஆதரவாளர்கள் அல்லது அவரை சப்போர்ட் பண்ணவங்க யாருன்ற ஒரு விஷயத்தை வந்து பூடகமாக சொன்னார் ஜீவா. அதை நம்ம வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட வந்து அது பாஜகவுக்கு போன ஓட் பேங்க் தான் ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து அங்கே இருந்தவங்கலாம் பெரும்பாலும் பாஜகவுக்கு போயிட்டாங்கன்னு ஜீவா சொன்னார். பெரும்பாலும் திமுகவுக்கும் வந்திருக்காங்க. மகேந்திரன்லாம் திமுகவுக்கு வந்திருக்காரு. அதே கோயம்புத்தூரில் மகேந்திரன் திமுகவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு கமலஹாசன் உதாரணம். அது அவர் நடத்தின அரசியல் கட்சி வந்து அவர் நடத்தின விதம் கொஞ்சம் கூட சரியில்லை. அதை முறைப்படி நடத்தலை, ஒழுங்காக நடத்தலை. அவர் இப்போ அவருக்கான ஒரு அரசியல் ஏற்றம்ன்றது இந்த ராஜ்யசபா உறுப்பினர் மூலமாக அவருக்கு வந்திருக்கு. ஆக்சுவலாக அவரோட கட்சின்றது வந்து இன்னைக்கு இல்லைன்றதா உண்மை. அடிப்படையில் பன்மொழி வித்தகராக மாநிலங்களவையில பேசுவதற்கு திமுகவுக்கு கமலஹாசன் தேவை. பிரபலம் அந்த விஷயங்கள்லாம் விடுங்க. ராஜ்யசபால எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க, லோக்சபாலையும் இருக்காங்க, ஹேமமாலினி இருக்காங்க. என்ன பேசுறாங்க? இளையராஜாவோட போயிருக்காரு, என்ன பேசுவாரு? மோடியை வாழ்த்தி பேசுவாரு. சார் இன்னைக்கு உண்மையான விஷயம் என்ன சார்? இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு ஆபத்து. இன்னைக்கு அதை எதிர்க்கிறவங்க யாரு? அது திமுகவோ வேற யாரோ, சிபிஎம்மோ சிபிஐயோ கமலஹாசனோ யாராக இருந்தாலும் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்கீங்க. இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு எதிர்ப்பு இருக்கும்போது அதுக்கு எதிராக வந்து அந்த பன்முகத்தன்மையை உடைக்கிறவங்களுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டிய அவசியம் இங்கே இருக்கு. அந்த விஷயத்தை தான் கட்டமைக்கிறார் ஸ்டாலின். அதுக்கு கமலஹாசன் தேவையா இருக்கு. நிச்சயமாக மோடிக்கு ஆதரவாக மத நல்லிணக்கத்துக்கு வெட்டு வைக்கிற ஒரு குரூப்போட வந்து கமல் என்னைக்குமே சேர மாட்டார் சார். அது டெஃபினட். அதுக்கு எதிராக அவர் வேலை செய்வார். மக்களை பிரிக்கிற விஷயங்கள், மத ரீதியாக மக்களை வந்து மொழி ரீதியாக திணிக்கிற விஷயங்கள்,
இதெல்லாம் நிச்சயமா கமல் எதிர்ப்பார். அதுல எந்த பாஜக விதமான சந்தேகமும் ஆதரவு கிடையாது. சார்பு நிலை, வலதுசாரி தன்மையுடைய சார்பு நிலை எல்லாம் நீங்க அவருடைய ஆதி திரைப்படங்கள்ல அந்தம்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. திராவிட இயக்கத்தோட ஆதி அந்தம்லாம் தேடி நீங்க கமலை வந்து ஏத்துக்கிறதா ஏத்துக்க வேண்டாமான்னு அந்த பார்வையில போகாதீங்க. இன்னைக்கு தேதியில ஒரு அரசியல்வாதி அன்றைக்கு இருக்கிற சூழல்ல என்ன மாதிரி முடிவு எடுக்கணும், என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும், எதை வச்சு யாரை எதிர்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த வெப்பன் இன்னைக்கு யூஸ் ஆகும். கமல் என்கிற வெப்பன் இன்னைக்கு மோடிக்கு எதிராக யூஸ் ஆகும். திரு ஷியாம், திராவிட இயக்க சார்பு இல்லாத கமல் போன்றவர்கள் மாநிலங்களவையில பேசுறது முக்கியம், திமுகவுடைய சாதனைகள் பற்றி பிரச்சாரத்துல பேசுறது முக்கியம் அப்படின்னு திரு ராம்கி குறிப்பிட்டார். பாஜக எதிர்ப்பு, சித்தாந்த எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில திமுகவோடு எல்லோரும் இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம்னு திரு பிரியன் குறிப்பிட்டார். திராவிட இயக்க சிந்தனைகளோடு ஒத்து போகாத கமலஹாசனை விட ஒத்து போகிற திரு வைகோ போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கணும் அப்படின்னு திரு ஜீவசகாப்தன் குறிப்பிட்டார். உங்கள் கருத்து என்னதுல? ஜீவா கருத்து, ராம்கி கருத்து ரெண்டுல எனக்கு நிறைய உடன்பாடுகள் உண்டு. கொஞ்சம் நான் வேற மாதிரி பார்க்கிறேன். இப்ப எங்க காலம் திராவிட இயக்க கருத்துகள் எப்படி வந்து இளைஞர்கள் மத்தியில் அது போய் சேர்ந்தது அப்படின்னா, சினிமா, மேடை பேச்சு, கல் தூக்கிய கரத்தோர் கனத்த மாலைகளை சுமந்து கொண்டு வருகிற விசித்திரபுரி மேடை, தேர்தல் மேடை, அண்ணா சொன்னது. அப்படியான ஒரு விசித்திரபுரியில நம்ம வெற்றி பெறணும்னா சில சமரசங்கள் தேவைப்படுது. அப்போ அன்றைக்கு இருந்த திரையுலகம், இப்போ சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் 50களில் என்ன தெரியும் நமக்கு, 54 55ல் ராஜா ராணி திரைப்படம் கலைஞர் எழுதுறார் கதை வசனம். அப்பெல்லாம் திரைப்படத்துக்குள்ளே ஒரு நாடகத்தை வைப்பாங்க, 2 நாடகம், ஒன்னு சாக்ரட்டிஸ், இன்னொன்னு சேரன் செங்குட்டுவன். சாக்ரட்டிஸ் கேரக்டரே அப்படிதான் நமக்கு அறிமுகமே ஆச்சு. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, சில நேரங்களில் சில தத்துவங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சில பிரபல தன்மை தேவை. இன்றைக்கு நிலைமை என்ன, டிஜிட்டல் பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து கிடக்குது சமுதாயம். அப்போ மீண்டும் திராவிட இயக்க சிந்தனைகளை மறு அறிமுகம் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. திராவிட இயக்க சிந்தனைகளின் நம்பிக்கை இல்லாதவர்களை வைத்து கூட நம்ம மறு அறிமுகம் செய்ய வேண்டும். அக்செப்டன்ஸ் இருக்குமா? கமல் சொல்லும் போது ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குமான்றதான் ஒண்ணு, கமல் சொல்லலாமான்றது ஒண்ணு, இன்னொன்னு கமல் சொன்னா அக்செப்டன்ஸ் இருக்குமான்றது ரெண்டாவது. கமலே சொல்றாரே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு ஏற்படுங்களா? அது வசதி தானே. நீங்க எப்படி வந்து இந்த டிஜிட்டல் உலகத்திலிருந்து மீட்டெடுக்க போறோம்? அன்றைய காலகட்டம் வேற, இன்றைய காலகட்டம் வேற. எல்லாருமே வந்து இன்னைக்கு செல்போன் உலகம். அப்போ இயல்பாக சில பிரபலத்தன்மை தேவைப்படுது. அவருக்கு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லைன்னு நமக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனா கமல் தேவைப்படுறாரு. அப்போ உதாரணமாக நீங்களே சொன்ன உதாரணம் பிஜேபியோட ஓட்டு வங்கி, அது தனியான ஓட்டு வங்கி கணக்கு. ஆனா கமல் எப்படி அட்வான்டேஜஸா பயன்படுவாருன்னா, ராம்கி சொன்ன கணக்கு, வட இந்தியாவிலேயும் பிரபலமான ஒரு முகம். அவர் தமிழ்நாட்டின் சிந்தனைகளை எதிரொலிக்கும் போது வட இந்தியா நம்மளை புரிஞ்சுக்கல. இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்கலைங்க வட இந்தியா. தமிழ்நாட்டு உணர்வுகளை எங்க புரிஞ்சுக்கிறாங்க? நீங்களாம் தனித்தீவு, நீங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்க. என்னோட நண்பர்களே அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் எங்கெல்லாமோ படி புரிஞ்சிருக்கேன். அந்த காலகட்டத்தில இருந்தே அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப நமக்கு சில அனுகூலங்கள், சில சமரசங்கள் தேவைப்படும் போது வைகோவா கமலாங்கிற அந்த கொஸ்டின் இதுல அரை சாவல. என்ன காரணம் அப்படின்னா, கமலுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ். இப்ப 2024 நிலவரம் என்னங்க, மோடியை எப்படியாவது வீழ்த்தணும், அவர் வந்து முழு மெஜாரிட்டி வந்துடக்கூடாது, அவர் 400 சீட் எய்ம் பண்றாரு, 400 சீட் வந்தா இந்திய அரசமைப்பு சட்டமே மாறிடும். அப்ப அதுல தமிழ்நாட்டோட பங்கு என்ன, 40க்கு 40 வெற்றி பெறணும், இப்படிதானே இருந்தது. அப்ப நம்ம வந்து கமலை பயன்படுத்துறோம். அவருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தோம். என்ன ப்ராமிஸ்னா, உங்களுக்கு வந்து ராஜ்யசபா தர்றோங்கிற ப்ராமிஸ். 2024 அவர் தனியா போட்டி போட்டு ஒரு 5% 6% ஓட்டை பிரிச்சிருந்தாலும் இந்த 40க்கு 40 வெற்றி சாத்தியப்பட்டிருக்காது. இப்படியான ஒரு சூழல் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப தர்மபுரி 20,000 ஓட்டுல தான் வெற்றி, விருதுநகர் ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி. இந்த வெற்றி சாத்தியப்படணும்னா சில நேரங்கள்ல சில சமரசங்கள் தேவை. பெரியாரே வந்து சினிமா சமரசத்தை ஒத்துக்கல. பிரியன் சாரோடு கிட்டத்தட்ட ஒத்து போகுது உங்களுடைய கருத்தம்? இல்ல, வேற வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வைகோ அவர்களுக்கு வந்து அப்படியான ப்ராமிஸ் தரப்படல. கமலுக்கு ப்ராமிஸ் தரப்பட்டது. சோ ப்ராமிஸை கீப் அப் பண்ணிருக்கிறோம், அவ்வளவுதான். கமலை இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒளிக்கு முழுமையா கொண்டு வர வேண்டியது யாரோட பொறுப்புனா ஜீவாவோட பொறுப்பு. சரி, பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில எல்லோரும் இணைய வேண்டிய தேவை இருக்கு ஜீவா. அது கமலஹாசன் மாதிரி வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலும், திராவிட சித்தாந்தத்தோடு 100% ஒத்துப்போகாத கொள்கை கொண்டவராக இருந்தாலும், அவருடைய தேவை திமுகவுக்கு தான் தேவை. அவருடைய பிரசன்ஸ் வந்து திமுகவுக்கு தான் ரொம்ப முக்கியம். அவர் தனியா நின்னா அவருக்கு இழப்பு இருக்குமா? இழப்பு இருக்கும்.
வாக்கு சதவீதம் குறைவா வாங்குவாரா, அது சீட் கன்வர்ஷனா இருக்காதாங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா திமுகவுக்கு இந்த சின்ன இழப்பு கூட பாதிப்பை ஏற்படுத்தும்னா ரெண்டு பேருமே பேசுறாங்க. இல்ல பவர் பாலிடிக்ஸை பத்தி சாருக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா திமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, இப்போ கூட்டணி வச்சிருக்க எல்லா கட்சிகளுடன் திமுக வந்து கொள்கை உடன்பாடு உள்ள கட்சி கிடையாது. அதிமுகவும் அப்படிதான், எல்லா நேரங்களும் அப்படிதான். ஆமா 67 வானவில் கூட்டணி வந்து ராஜாஜியுடனே கூட்டணி வச்சாச்சு. அதனால அந்த விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஆனால் கமலஹாசனை இன்றைய தலைமுறைக்கு, அவர் கமலஹாசனை வழி கொண்டு வர வேண்டியது ஜீவாவின் கடமைங்கிறார். சாருடைய கூற்றை நான் மதிக்கிறேன். ஆனா கமலஹாசன் யார் என்றும் இன்றைய தலைமுறைக்கும் திமுக உடன்பிறப்புகளுக்கும் சொல்ல வேண்டியதும் ஒரு ஊடகவியலாளனுடைய கடமைங்கிறதா என்னுடைய பொறுப்பு. இப்ப சல்மா வந்திருக்கிறாங்க, வில்சன் வந்திருக்கிறாங்க, கமலஹாசன் வந்திருக்காங்க, என்ன திமுகவுடைய கணக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் போயிடக்கூடாது. யார் அந்த கமலஹாசன்ங்கிறதையும் நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தான் அல்ல ராம்கி அவர்கள் சொன்னாங்க, சொன்னீங்கல்ல ஒரு பாயிண்ட், யாரு கமலஹாசன் திமுக உடன்பிறப்புகளுக்கு காமிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குன்னா, கமலஹாசன் திராவிட சித்தாந்தத்தோடு 100% பொருந்தாதவர், திமுகவை தீவிரமாக எதிர்த்தவர் அப்படின்னு இப்ப கொண்டு போக விட திராவிட இயக்க கோட்பாடுகளை எதிர்த்தவர்னு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா? இல்ல அவர் வந்து பாஜகவை எதிர்ப்பவர், திமுகவோடு இனிமே இணைந்து பயணிப்பவர், பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக களமாடுவார்னு இப்ப கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா? இதுலதான் இந்த விவாதம் புரியுது. அது எனக்கு புரியுது. பாஜகவை இப்ப அவர் எதிர்க்கிறாரு, எதிர்த்துதான் இப்ப பேசிட்டு இருக்காரு. எம்பி சீட் வரையும் வாங்கிட்டாரு. இப்ப பாஜக எதிர்த்துதான் அவர் பேசுவாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ராம்கி அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்த வந்து சொன்னார், இல்லங்க நீங்க இன்னும் இந்தியா முழுக்க போக வேண்டியது இருக்கு, நீங்க காமிக்க வேண்டியது இருக்குங்கிறாங்களே. இன்னும் போகவே இல்லையோ? போகவே இல்லை. இல்ல அதுக்குதான் அண்ணாவுடைய பூபேஷ் குப்தா இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். அப்புறம் இன்னொரு விஷயம், போறதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வட இந்தியாவில் வந்து நம்ம வந்து அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் பேசுறாங்கல்ல. இங்க வந்து ராவண நிலா நடத்தின பூமிங்க இது. இந்த பூமி வந்து அதை விட பல மடங்கு முற்போக்கா இருக்கு. தமிழ்நாட்டை நோக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்க தான் முன்னேறுவாங்க. இப்போ வட இந்தியாவில் வந்து எங்களை புரிஞ்சுக்கோங்க நம்ம திருப்பி பேசுவது இருக்குல்ல. வட இந்தியாவில் உள்ள முற்போக்காளர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இந்தி பேசாத மாநிலங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு அந்த வரலாறுலாம் உண்டு. காஷ்மீர் அரசியல் வரையும் பேசினது தான் தமிழ்நாடு. காஷ்மீருக்காகவும் பேசியிருக்கு, மேற்கு வங்கம் தமிழ்நாட்டுக்காண்டி பேசியிருக்கு. ஏற்கனவே தென்னிந்தியா முழுவதும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. டெல்லியை எதிர்த்து எம்ஜிஆர் ஆட்சியிலேயே தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாடு நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாடு முன்னெடுத்து நடத்திக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஏன் இன்னைக்கு இந்தியாவில் முதல் சட்ட திருத்தம் 15 நாளின் கீழ் இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அனைவருக்கும் கல்வியில் இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டை ஏற்படுத்தினது தமிழ்நாடு தான். தந்தை பெரியார் தான், காமராஜர் அவர்கள் உதவியாக இருந்து இந்த வரலாறுலாம் பிரியன் சாருக்கும் தெரியும், தராசாம் சாருக்கும் தெரியும். இந்த இடத்துல தான் நீங்க கமலஹாசனை வந்து இப்ப நீங்க அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும் போதே ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து துண்டாக இருக்கிற நபருங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. தராசாம் சார் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், வேறு வழி இல்லாமல். அந்த வார்த்தையை அவரே பயன்படுத்தினார். புரியுதுங்களா? இப்ப பாஜக எதிர்க்க இந்த மாதிரி ஆட்கள் அப்படிங்கிறப்ப அவர் சில தொகுதி கணக்குகளையும் சொன்னார். 2000 ஓட்டு வித்தியாசம், 3500 ஓட்டு வித்தியாசம்னு. இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, இதுல திமுகவுக்கும் ஒரு கூட்டணி ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட்னு வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே சமமான பலன் இருக்கணும். இதுல கமலுக்கு மட்டும்தான் அதிக பலன் நான் பாக்குறேன். திமுகவுக்கு வந்து கமலைட்டு அதிக பலன் கிடையாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். மற்றபடி யார் சேர்ந்தாலும் 10ஓட 1 சேர்ந்தா 11 தான். அதுல எந்த சந்தேகம்? ராம்கி, நாம தான் தொடர்ந்து வட இந்தியர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கணுமா? அதற்கான சிரத்தையை நாம தான் எடுக்கணுமா? அதற்காக கமலஹாசன் போன்றவர்கள்லாம் அகாமடேட் பண்ணணுமா? வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அதுக்கான தேவை இருக்காதா? இல்ல அதுக்கான தேவை மாறுது, நிலைமை மாறி. எத்தனையோ வட இந்திய தொழிலாளர்கள் இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் குக்கிராமல் கூட வராங்க. ஸோ அது பாட்டு ஒரு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே 140 பேர், 140 கோடி மக்கள், 120 கோடி மக்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால நாமளும் கொஞ்சம் சமரச தயாராக தான் இருக்கணும். ஆனால் இது கமல் என்ன செய்வாருங்கிற ஒரு இதில் வரும்போது எனக்கு கமலுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷனாவே நமக்கு இன்னி வரையும் கிளியராக தெரியாது. நீங்கள் அவருடைய அரசியல் ஆரம்பிச்சதே முரசொலி மேடையில் தான். தற்காப்பா தன்மானமா தற்காப்பாங்கிற ஆரம்பிக்கும் போதே அது வந்து ஒரு பாஜக எதிரான குரல், திமுக ஆதரவான குரல் தான் ஒழிச்சுது. ஒருவேளை அவர் தன்னை மறைப்பதுக்காக கூட உரத்த குரல் கூட சொல்லியிருக்கிறத கூட ஜீவா சொல்றதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்டவர் 2019 நல்லா தெரியும், 2019 காலத்தில் திமுக கூட்டணியில் அவருக்கு ஒரு இடம் கொடுக்க முன்வந்தார்கள். ஒரு இடம் போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு சீட் பேரத்தினால தான் அவர் அந்த கூட்டணி இடம் பெறவில்லைங்கிற பல செய்திகள் அப்போ இருந்தது. ஒருவேளை அப்பவே அகாமடேட் ஆயிருந்தானா ஒரு 5 ஆண்டுகள் இன்னைக்கு அவர் கூட்டணியில் இருந்திருப்பார். ஸோ ஆனால் இயல்பாகவே அவர் அந்த திமுக கூட்டணி நோக்கித்தான் அவருடைய அரசியல் பார்வை அப்படிதான் இருந்தது.
நடுவில் ஒரு பெரிய இடைவெளி. இன்றைக்கு அப்புறம் வந்து கமல் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது இதற்கப்புறம் என்ன செய்வார், அதுதான் நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா பார்க்க நினைக்கிறேன். அவரோட ரோல் என்ன, இப்போ அவருக்கு வந்து ஏதாவது அவர் செய்யணும்னு நினைக்கிறாரா? ஏன்னா நீங்க மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா இல்லை, விஜய் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா, ஏன்னா பல தோல்விகளை சந்தித்த சீமானோட இன்னும் அக்ரெசிவா களமாடுகிறார். ஆனா ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் திரும்ப வரார். இப்ப அவர் என்ன அரசியலில் என்ன சாதிக்க நினைக்கிறார் கமல், அது ஒரு ஸ்டீல் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. இல்ல இதுல இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த முரசொலி மேடை இருக்கு பாத்தீங்களா, முரசொலி மேடையில அவர் யாரை பார்த்து சொன்னார்னா ரஜினிகாந்தை பார்த்து சொன்னார். நான் வந்து எதற்கும் பயப்பில்லை, இந்த மேடையில பாத்தீங்களா வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு ரஜினிகாந்தை பார்த்து தான் அவர் சொன்னார். ஏன்னா அவங்க அரசியலே அந்த ரஜினி கமல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்தா முரசொலி மேடையில அவர் வந்து அந்த அரசியல இருந்தா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதுவரையும் அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தார், திமுகவை சேர்த்து விமர்சனம் பண்ணார். திடீர்னு அவர் அதிமுக எதிர்ப்பாளராக மாறினார். இது எதையுமே நீங்க வந்து யதார்த்தமா நினைக்காதீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கமலஹாசன் வந்து அதுக்கு முன்னாடி வரை அப்புறமேட்டு அவருடைய அரசியல் என்னவென்று தெரியலன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் கமலுடைய பிளஸ். ஒரு மையமான அரசியல் கடைசி வரை நீ இடதுசாரியா வலதுசாரியான்னு கேட்டா வலிதே சொல்ல கிடையாது, நான் மையமா இருக்கிறேன் அப்படிங்கிறார். மையம்ங்கிற அரசியல் கண்டிப்பா வலதுசாரி அரசியல் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. திரு பிரியன் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கூட்டணி கட்சிக்கான ஒரு சீட்டையும் திமுக ஒதுக்கி இருக்கு, திரு கமலுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறுபான்மையினருக்கான சீட்டையும் உத்தரவாதப்படுத்திருக்காங்க. ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இருக்கு. இதுல அதிமுகவுக்கான நெருக்கடி இதுல என்ன இருக்கு? அவங்க எப்படி இதை வந்து எடுத்துட்டு சீட் ஒதுக்க போறாங்க? இல்லை, இந்த அதிமுகவுக்கான 2வது சீட் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு பற்றாக்குறை இருக்கு. 4-5 பேரோட தயவு தேவையா இருக்கு, மற்ற கட்சிகளோட தயவு, அது பாஜக பாமக தயவு தேவையா இருக்கலாம். அந்த இடம்ன்றது வந்து அவங்க அமைக்க போற தேர்தல் கூட்டணிக்கு தொடர்பு படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மகா கூட்டணி அவங்களும் டிமாண்ட் பண்றாங்க அதுக்கு. ஆமா, அது தேமுதிகவும் பாமகவும் அந்த கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுறது? தேமுதிகவை நான் கொடுக்கல, அவருக்கு உறுதி அளிக்கலைன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ பாமகவுக்கு கொடுப்பாரா இல்லையா அப்படின்னு ஒரு இது வருது. பாமக கொடுத்தா அவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுறது, அவங்க எவ்வளோ சீட் கேட்பாங்க, அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த இடம்ன்றது வந்து அவருடைய கட்சின்றதை விட கூட்டணி அமைக்கிற விஷயங்களில் இந்த இடம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவும், அதிமுகவுக்கு உதவும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. ஆனால் இந்த வருஷம் வந்து எலெக்ஷன் வருஷமாக இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பாமகவோ தேமுதிகவோ யார் வந்தாலும் வரட்டும், அது பாஜக பார்த்துக்கிட்டோம் அந்த வேலையை, நம்ம 2 வேகன்சியை நம்ம கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்டு நம்ம கட்சிக்காரங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணலாம். பார்த்து இன்னும் 8 மாதம் இருக்குது, அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் தற்சமயத்துக்கு இருக்கிற அந்த வேகன்சியை கட்சிக்காரங்களுக்கு பயன்படுத்தலாம். இதில் அதிருப்தியாக இருக்கிறவங்க ஜெயக்குமார் போன்றவர்கள யூஸ் பண்ணலாம். நம்ம வேறு யாராவது ரொம்ப நாள் கேட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி 2மே கட்சிக்காரங்களுக்கு கொண்டு வந்து பாஜக கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு 4 பேரோட ஹெல்ப்போட கொஞ்சம் 2வது ஆளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2மே கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல வந்து தேமுதிகவுக்கு முதுகுல குத்திட்டு பாமகவுக்கு கொடுத்தீங்கன்னா அங்கேயே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் இல்லையா? எதுக்கு இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், கட்சிக்காரனுக்கு கொடுத்தா மற்ற கட்சிக்காரனும் கேட்க முடியாது, கட்சிக்காரனும் சந்தோஷமா இருப்பான்ல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுவார்னு நினைக்கிறேன். ஓரிரு நாட்களில் அதிமுக தரப்புல இருந்து அறிவிப்பு வெளிவரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போதும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும். நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப